சிங்கம் கதை சொல்லட்டுமா? சூப்பர். ஒரு ஊருக்கு ஓரத்துல அடர்ந்த காடு இருந்துச்சாம். ஒரு நாள் சோன்னு மழை பெஞ்சிச்சாம். அந்த காட்டுல பெரிய சிங்கம் ஒண்ணு இருந்துச்சாம். ஒரு பயங்கரமான இடி இடிச்சுதான். அந்த சிங்கம் காட்டை காவல் காத்துட்டு இருந்துச்சாம். யாரும் அதோட எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி எல்லைய சுத்தி வலை கட்டி வச்சிருந்துச்சாம். ஆனாலும் 4 கழுது புலிங்க மட்டும் சிங்கத்துக்கு பயப்படாம அந்த வலைய தாண்டி சிங்கத்தோட எல்லைக்குள்ள வந்துருச்சாம். சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கழுத புலிகளை தேடி டம் டம் டம்னு கம்பீரமா குகைக்குள்ள நடந்து போச்சாம். என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு அவன் தம்பி என் கையில தான் பாலு. டைம் ஆச்சுண்ணா. என்னடா உண்மையான்னு தெரியல. ராஜேந்திரன் தானே ஓனரு? பஜார் மோலி இருக்கேன்னு சொல்லு. மத்த எல்லாத்தையும் வெளியே கிளம்பி சொல்றா. டைம் ஆச்சு சார். சொல்றான்ல, கிளம்பு கிளம்பு. அதான்டா நானும் சொல்றேன், கிளம்பு. யாரா நீ? யாரா? எஸ்ஐல 2 ஸ்டாரா நீ? டேய், அந்த 3 ஸ்டார் போன் பண்றா. தலைவா, உங்க ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆர்வ கலர் வந்து நிக்குது. இந்தா நீயே பேசு. டியூட்டி தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். போலீஸ்காரங்களுக்கு என்ன சார் நேரம் காலம்? நாளைக்கு தான் வைக்கல ஆஜர்பட்டு சொல்லிட்டான்ல. ரொம்ப வெறப்பானிக்காதையா, நட்டுக்க போற. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். வந்தது வந்துட்ட, ஒரு ஓசி குடி குடிச்சு போ. ஏய், அந்த ஊரை எடுத்து வைடா, நக்கிட்டு போட்டும். ஒண்ணு இல்ல சார், குடிபோதையில ஒருத்தன் அடிச்சுக்கிறானுங்க. இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்றேன். அதான் முதல்லயே சொன்னேன்ல, கிளம்புங்க. கிளம்பலாமா? வாடா. அடி தொலைச்சிரு. வா எந்திரி. யாரு ஒரு என்னடா
நிம்மதியா போய் வரீங்களா? ஊசி குடி. ஏய் இது மூடி வை இந்த வந்துடுறேன். ஸ்டேஷன்ல எதுவும் பஞ்சாயத்தா சார்? ஏன் ஏட்டையா? இல்லை ரைட்டில் நாளைக்கு எஸ்கார்ட் இருக்குன்னு சொன்னான். யார் என்ன கேஸுன்னு கேட்கும்போது யோ என்னையா ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறேன், என்னைக்கா இருந்தாலும் நீ அந்த எஸ்ஐ என்கிட்ட வந்து நிற்க தான் போறீங்கன்னு காண்டா பேசுகிறேன் சார். ஆமாம் ஏட்டையா, அந்த இன்ஸ்பெக்டர் லாயர்கிட்ட காசு வாங்கிட்டு 307 கேஸில் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தான். நான் அரெஸ்ட் பண்ணேன். நமக்கு எது சார் தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? இந்த வேலையை பார்க்குறது தான் நம்ம சம்பளம் வாங்குறோம். போய் படுங்க, காலைல பார்க்கலாம். சரி சார், வரேன் சார். இது வரேன். ஐயோ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சின்னாடி. அந்த கழுது பிள்ளைங்களுக்கு என்னாச்சு? அந்த கழுத புள்ளிங்கள அடிச்சு கூண்டில் போட்டாச்சு. இப்போ இந்த சிங்கத்துக்கு இந்த மான் தான் தேவை. பாப்பா முடிச்சிட்டா. சும்மா இல்ல. அம்மா எங்கம்மா போன? அப்பா வந்துட்டாரு. என்னடா சொல்லும், தூங்கலையா? எனக்கு கதை சொன்னாதான் தூக்கம் வரும். கதை தானே, அம்மா சொல்லுவாங்க. அம்மா ரொம்ப போர்ப்பா, சன்ன கதையா சொல்றாங்க. ஏண்டி அப்போ சிங்கம் கதை சூப்பர்னு சொன்ன? நீ போர்ப்போ, ஏய் அப்பாதான் சூப்பர். கரெக்ட். உன் அப்பா கிட்டே கேளு, அவர் தான் நல்ல மூட்ல இருக்காரு. நல்ல கதையா சொல்வார். 2 minutes சொல்லும். அப்பா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய கார்டன் இருந்துச்சாம். அந்த கார்டன்ல ஒரு அழகான எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை இருந்துச்சாம். எதிர்த்த கார்டன்ல ஒரு பிரவுன் கலர் டிராகன் ஃப்ளை இருந்துச்சாம். அந்த பட்டர்ஃப்ளை கேர்ள் பட்டர்ஃப்ளையா, அந்த டிராகன் ஃப்ளை பாயா. அந்த டிராகன் ஃப்ளை ரொம்ப கோவக்காரனா. அந்த எல்லோ பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அது ரொம்ப அன்பானதா. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த டிராகன் ஃப்ளை புல்லட் ஓட்டிட்டு வந்துச்சு. புல்லட் ஒட்டிச்சா? ஆமா, அந்த புல்லட் ஓட்டிட்டு வரப்போ இந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சுப்பா? ஹலோ சார், உங்க நேம் பாரி வெங்கட் தானே? ஆமா, நீங்க? என் பேரு மாதங்கி. பிளட் பேங்க்ல இருந்து உங்க நம்பர் கொடுத்தாங்க. உங்க பிளட் குரூப் O நெகட்டிவ் தானே? ஆமா சார், என் அம்மாவுக்கு நீ ஜாயிண்ட் ஆபரேஷன். O நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. பிளட் டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமா? எந்த ஹாஸ்பிட்டல்? மீனாட்சி ஹாஸ்பிட்டல் சார். ஹலோ. ஹலோ சார். நான் வந்துட்டேம்மா. நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ சாரி சார், நான் ஒர்க்ல இருக்கேன். வார்ட் நம்பர் 302 பேஷண்ட் இருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் வந்துடுவாங்க. அவங்கள பார்த்து பிளட் கொடுத்துடுறீங்களா? ஓகேம்மா. தேங்க்யூ சார். என்னடா
கையில் என்ன பேண்டேடு? இதுவா காலையில ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா, அவங்க அம்மாக்கு ஏதோ ஆபரேஷனா, பிளட் வேணும்னா, அதான் போய் கொடுத்துட்டு வரேன். என்னது? ஃபோன் கால் வந்துச்சுன்னு பிளட் கொடுத்துட்டு வரியா? போலீஸ்காரன் பண்ற வேலையா இது? ஏன் பிளட் கொடுக்குறது தப்பா? பிளட் கொடுக்கறதுல தப்பு இல்ல, யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியணும்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி மாங்காட்டுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிடிச்சாங்களே, ஞாபகம் இருக்கா? ஒரு யூனிட் பிளட் 1500 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. ஏய், எனக்கு கூட மார்னிங் பிளட் வேணும்னு கால் வந்துச்சு. ஏபி நெகட்டிவ். எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு? 9677-177-277. ஏய், அதே நம்பர் தான்டா. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னா? மீனாட்சி ஹாஸ்பிட்டல். ஃபோன் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ பிளட் டொனேட் கேட்டு காலையில கால் பண்ணிருந்தீங்களே. சார் நீங்களா? சாரி சார், நான் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன். ஐசியூ வார்ட்ல பேஷண்ட் இருக்காங்க. பேஷண்ட் நேம் பவானி. நீங்க வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் வந்துருவாங்க. பார்த்துட்டு பிளட் கொடுத்துருங்க. சரிங்க மேடம். தேங்க் யூ சார். ஐசியூ வார்டு எங்க இருக்கு? சார் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு சார். ம். நீ பிளட் கொடுத்தது இந்த அம்மாவுக்கா? இல்லடா, இவங்க வேற அவங்க வேற. இந்த பொண்ணுக்கு எத்தனை அம்மா இருக்குன்னு தெரியலையே. இவளை சும்மா விடக்கூடாது. ஹலோ ஏ ஃப்ராடு, எங்கடி இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யூ வேர்ட்ஸ். யார் நீங்க? இன்னைக்கு காலையில உன்னோட இன்னொரு அம்மாவுக்கு பிளட் கொடுத்தேன். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? உன்னோட ஃப்ராடு தனெல்லாம் தெரிஞ்சு போச்சுடி. ஏண்டி, ஒருத்தன்ட்ட பிக் பாக்கெட் அடிச்சிங்க, அதுக்கப்புறம் வீடு புந்து கொள்ளை அடிச்சிங்க, இப்போ அடுத்தவன் ரத்தத்தை திருடி விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ இந்த திருட்டு பழப்பு பழைக்கிறதுக்கு ஏதாவது கோயில பிச்சை எடுத்து பழச்சிக்கலாம். சும்மா விடக்கூடாது. லாக்அப்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா தான் புத்தி வரும். ஹலோ சார், மரியாதையா பேசுங்க. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? ஹலோ, கட் பண்ணிட்டேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஐசியூல இருக்க பவானி அம்மாவை யார் அட்மிட் பண்ணது? மாதங்கி மேடம் சார். மாதங்கிங்கிறது அவங்களோட பொண்ணா? இல்ல சார், கிரீஷ்வரி ஹாஸ்பிட்டல்ல லேப் நடத்திட்டு இருக்காங்க. வயசானவங்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார். பவானி அம்மா கூட பிளட் கேன்சர் பேஷண்ட் தான் சார். அவங்களுக்கு மாசம் மாசம் பிளட்டை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அந்த அம்மாவோட பையனும் சரி, அவங்க ரிலேஷனும் சரி, யாருமே அவங்களை கண்டுக்கிறதே இல்லை சார். அந்த மேடம் தான் அவங்களுக்கு ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மேடமோட அட்மிஷன்னாலே எங்க ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் சார். அந்த மேடம்க்கு ரொம்ப ஹெல்பிங் மைண்டட் சார். ஏன் சார், ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல. அவசரப்பட்டிய பாரி, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, ஃப்ராட் அது இதுன்னு திட்டிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களோட அட்ரஸ் கிடைக்குமா? ஒரு நிமிஷம் சார். இவங்களா இருக்குமோ? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இங்க மாதங்கிங்கிறது நான் தான். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? இன்னைக்கு காலையில உங்க அம்மாவுக்கு பிளட் தேவைன்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. அவரும் கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க அவரை திட்டிட்டு அவர் ஃபோன் காலை கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க அவரோட ரத்தத்தை திருடிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இல்ல சார், அவர் தான் என்ன திட்டினாரு. அதான் நான் போனை கட் பண்ணிட்டேன். என்ன ஃப்ராட் என்ன திட்டினது அவர் தான். அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், நீங்க விசாரிங்க. முதல்ல அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிப்போம். உங்க அம்மாவுக்கு அவர் பிளட் கொடுத்தது உண்மையா? உண்மைதான் சார். நீங்க அவரை மீட் பண்ணீங்களா? நீங்க மீட் பண்ணாமலே உங்களுக்கு அவன் பிளட் கொடுத்துருக்கான். அந்த நேரத்துல இவன மாதிரி ஒருத்தன் அவன் கூட இருந்துகிட்டே அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டான்னு சொன்னா நம்ம தானே செய்வான், சந்தேகப்படதானே செய்வான். சந்தேகப்படுறது தப்பு இல்லையே. ஏதோ சந்தேகப்பட்டு கோவத்துல உங்களை திட்டான். அதுக்கப்புறம் உங்களை பத்தி தெரிஞ்சு சாரி கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணாரு அவரு. ஓ, சரிங்க சார், நான் அவர்கிட்ட சாரி சொன்னதா சொல்லிடுங்க. சரி, கிளம்புறேன். ம். ஒர்க் அவுட் ஆகலையே. சார், ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடலாமா? என்ன லஞ்சமா? காலையில பிளட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, டயர்டா இருப்பீங்கல்ல, அதான் ஜூஸ் சாப்பிடலாமா?
இதன் முன்னே சிந்தாத மழையே இதயத்தில் ஏன் வீழ்கிறாய் இதன் முன்னே நில்லாத இன்னொரு பாட்டில் வேணா எடுத்துக்கங்க சார் நான் செத்துருவேன் சார். உறவேதும் இல்லாமல் குறையேதும் சொல்லாமல் தனியாக வாழ்ந்தேனே. ஏண்டா அதான் கவர்மெண்டே அப்ரூவ் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் பார் வச்சிருக்கல, அப்புறம் என்ன மைத்துக்கு நடு ரோட்ல வண்டி வச்சுட்டு மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்த வாட்டி உங்களை இங்க எங்கேயாவது பார்த்தேன் தொலைச்சிருக்கேன். நட்பு என்றேனே இன்று மாற்றிக்கொண்டேனே. நெஞ்செல்லாம் மோதி மோதி எதில் பாய்ந்திடும் காதலே. பேசாத வாசம் போலே எதில் பாய்ந்திடும் காதலே. நெஞ்செல்லாம் மோதி மோதி எதில் பாய்ந்திடும் காதலே. பேசாத வாசம் போலே எதில் பாய்ந்திடும் காதலே. சின்ன பையனை வேலைக்கு வைக்கிறதே தப்பு, இதுல அடிக்க வர சரியா தொலைச்சிருவேன். டேய் இங்க வா. நல்லா படிக்கணுமா? நான் படிச்சது வளர்ந்ததெல்லாம் இங்கதான். புயல் காற்றில் குடை போல் என் வாழ்வினை தலை கீழென்று மாற்றினாய். குடை கம்பி வளைக்கின்ற வேளையில் நனைத்தாய தூரல்களாய். காதல் ஈரம் காய ஆசை தீயானாய். தீயின் வெப்பம் வர முதனின்று மறுபடி தொடங்குகிறாய். வேகம் இல்லாமல் உங்க பிளட் குரூப் என்ன? ஏற்கனவே கொடுத்துட்டேன் சார். ஏடியா இன்னும் பிளாஸ்டிக் கூட எடுக்கல. எல்லார்ட்டையும் எடுத்தாச்சா? டேய் உன் பிளட் குரூப் என்ன? I am B positive சார். 5 நிமிஷத்துல வரேன். சாரி டாக்டர். அப்பா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். பழைய மனுஷன். ஜாதகம் ஜோசியம் பாப்பாரு. பழகுற மனுஷங்க கிட்ட கூட கொலங்கோத்திரம் பார்த்துதான் பழகுவாரு. அம்மாவுக்கு அப்பா தான் உலகம். அவர் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஓகே தான். நான் எங்க பாட்டி மாதிரி. ஆக்சுவலி உலகத்துல எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் நீ, சரிதானே? ஓம் ஈசனே போற்றி, ஓம் ஞான பண்டிதனே போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வணக்கம் சார். யார் நீங்க? சார் நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க சார். நானும் உட்காந்துக்கிறேன். சார் என் பேர் பாரி வெங்கட். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. நான் வளர்ந்ததெல்லாம் அன்னை இல்லம்ன்ற ஒரு அனாதை இல்லத்துல தான். இப்போ சப் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். உங்க பொண்ணு மதுவை உங்க சம்மத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும்தானா இல்ல என் பொண்ணு நினைக்கிறாளா? மதுவும் அப்படித்தான் நினைக்கிறா. உங்க விருப்பத்தை சொன்னீங்கன்னா. என் விருப்பத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்பலாம். சரிங்க சார், ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. பாருங்கம்மா. அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். எப்படியோ சார் எங்க ரத்தத்தெல்லாம் கொடுத்து உங்க லவ்வ சேர்த்து வச்சுட்டான். நெஞ்செல்லாம் மோதி மோதி
என்ன? நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காங்களாம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாம். நம்மளையும் வர சொன்னாங்க. கோபம் குறைஞ்சிருச்சாமா? நீங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் கால் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. கால் பண்ணட்டுமா? போடு. மது. அம்மா அவர்கிட்ட கொடுக்கறேன். சரி குடுமா. அம்மா. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சின்னவ சாம்பவிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். மது சொன்னா நீங்க கூப்பிடுறீங்க. மதுவோட அப்பா அவர் கூப்பிட சொல்லிதான் கூப்பிடுறேன் தம்பி. நானும் அடிக்கடி நினைப்பேன் மது அங்க கூட்டிட்டு வரணும்னு. நாங்க அங்க வந்தா மதுவோட அப்பாவுக்கு கோவம் அதிகமாயிடும் தான் அங்க வராம இருந்துட்டோம். நீங்க என்ன அம்மானு கூப்பிடுறதுலயே உங்க மனசு எனக்கு புரிஞ்சது தம்பி. கண்டிப்பா வந்துடுறோமா. சாம்பவிக்கு நானும் மதுவும் தான் எல்லா வேலையும் கிட்ட இருந்து பார்ப்போம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரிங்கம்மா. நீ ரெடியாரு. கோர்ட்ல அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். ரெடியாரு. வந்துடுறேன். என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைம்மா, கோர்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை. நீ கிளம்பி ஊருக்கு போ, நான் சாயந்தரம் வந்துடுறேன். சரிங்க, ஜாக்கிரதை. சரி சரி வை. சொல்றத முதல்ல கேளுங்க. சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு? அது காலையில 10 மணிக்கு போறதுல ஒண்ணு நடக்கும். காலையிலேவா? ஆமா சார். எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சா? எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதா? பண்ணியாச்சு சார். மைக் 20 டு ரெடில்ஸ் இன்ஸ்பெக்டர், உடனே லைன்ல வாயா. வருதாயா? T11 மைக் 32ங்கயா. வணக்கங்கயா. உன் வணக்கம்லாம் இருக்கட்டும்யா. ஒரு அக்யூஸ் எஸ்கார்ட் பண்ணி ஒழுங்கா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இதெல்லாம் என்னையா இன்ஸ்பெக்டர்? பட்ட பகல்ல கோர்ட்ல மர்டர் நடந்திருக்கு. டியூட்டியை ஒழுங்கா பார்க்க முடியலனா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடு. ஒரு இடத்துக்கு வரதுக்கு நல்ல எஃபிஷியன்ட் ஆபீசர் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சாரிங்கயா. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் சாரி. வித்தின் டுடே அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆயிருக்கணும். அதர்வைஸ் யூ பீப்பிள் வில் பி டெட் அண்டர் சார்ஜ்.
அக்யூஸ் யாருன்னு தெரியுமாயா? T11 மைக் 32ங்கயா. கொலை செஞ்சது குண்டா சங்கர் தம்பி ஜெகான்னு சொல்றாங்கயா. இன்னைக்கு இறந்த பஜார முரளி ஜெகாவுடைய அண்ணன் சங்கர விட்டுன ரிவெஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேங்கயா. அதெல்லாம் நல்லாதாங்க சொல்றேன். ஒழுங்கா அக்யூஸ் பிடிக்கிற வேலையை பாரு. சரிங்க சார், ரோஜருங்கயா. எல்லாம் இவனால வந்தது சார். எல்லாம் தெரியும்னு சொன்னா சார் அந்த வக்கீல் இன்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன்னா முந்திரி கோட்டை மாதிரி முந்திக்கிட்டு பண்ணிய என்னாச்சு? நாங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. ஆஃப்டர் ஆல் நீ வந்து 5-6 வருஷம் கூட ஆகல. நாங்களும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த புதுசுல இப்படிதான் விரப்பா இருந்தோம். ஹலோ, உங்க சொந்த பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. அக்யூஸ்ட் பிடிக்கிற வழியை பாருங்க முதல்ல. ஓ, இந்த நிக்கிறார் சார், ஆனஸ்ட் ஆபீசர். இவர் பிடிப்பார் அக்யூஸ்ட. நிச்சயம் பிடிப்பேன் சார். சார், மீஞ்சூர் சுனாமி கோட்ரஸ் பக்கத்துல தான் சார் ஜெகா வீடு. கொஞ்சம் தான் இருக்கு, நான் பண்ணிக்கிறேன். எழுந்து போய் ட்ரெஸ் பண்ணு. முடிச்சிட்டு போறேம்மா. அம்மா, அக்கா. ராணிமா, ராணிமா, இந்தாங்க பிடிங்க பிடிங்க. ஏய் செல்லக்குட்டி. அக்கா. என்ன நீ இவ்ளோ அழைச்சிட்ட? எனக்கு என்னடி, நீ தான் அழைச்சிட்ட. அப்படியே தான் இருக்கேன். தெரியுதாடா? மது, அம்மா வாமா வா. எப்படிமா இருக்க? செல்லக்குட்டி வாடா. இப்பதான் கொடுத்து வச்சிருக்கேன் என் கண்ணு உன்னை பாக்குறதுக்கு. மாப்பிள்ள எங்கம்மா? திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. ஈவினிங் வந்துருவாரு. அம்மா அப்பா பின்னாடி தாமா இருக்காரு, போய் பாரு. சரிம்மா. ஏய் செல்லம், உனக்கு என்ன வேணும்? பாட்டி செஞ்சு தரேன். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க ஒரு பையனை பார்த்து எனக்கு கட்டி வச்சிருந்தா கூட இப்படி பார்த்துப்பாங்களான்னு தெரியாது. என்னோட சந்தோஷம் தானப்பா உங்களுக்கு முக்கியம்னு சொல்லுங்க. நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நான் சந்தோஷமா இல்லையே. ஏங்க என்னங்க நீங்களே வர சொல்லிட்டு இப்படி பண்ணா எப்படிங்க? அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுங்க. அப்பா ப்ளீஸ் பா. வீடு பூட்டிருக்கு சார். ஒரு நிமிஷம் சார். நல்லா விசாரிச்சிட்டேன் சார். 3 நாளா பூட்டியே தான் இருக்கான் சார். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பல்லு பொழின்னு இருக்கான். அவனை பிடிச்சி அவனை பிடிச்சிடலாம் சார். சரி வாங்க. உன் பேர் என்ன? பாக்கியா. என் பேர் என்ன தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன? ராஜமாணிக்க தாத்தா. அது சரி. சரி, வேற என்ன தெரியும் என்ன பத்தி? உங்களுக்கு எங்களை பிடிக்காதுன்னு தெரியும். உன்னை யார் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க? என் புச்சி செல்லம். இதெல்லாம் ஏற்கனவே பேசி வச்சதுதான். பொண்ணு பாக்கறங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். நிச்சயார்த்தம் வர 22ஆம் தேதி வச்சுக்கலாம். தை மாசம் கல்யாணம். என்ன சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன சார்? பல்லு பழனி விடையது தான் அந்த ஊர் தான். கூப்பிடுங்க.
மைனே இப்ப ஆபத்துல இருக்கானே. வா எஸ்ஐ வந்துருக்க வா. என்ன சார்? வா வா. யோ என்னையாச்சு? அப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பா நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். அப்பா அப்பா அப்பா. ஏய் ஜகாங்கடா, உன் கூட்டாளி தானே? சார் முன்ன மாதிரிலாம் இல்ல சார். உள்ள கூட்டின அனுப்பது தொழிலாம் போறது இல்ல சார். நீ தொழிலுக்கு போகாம இரு, அது எனக்கு தேவையில்லை. அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லு. இல்லை நான் பழைய கேஸ்ல நோண்டி உள்ள தள்ளிடுவேன். சார் என்ன சார், வாழ விடுங்க சார். வாழு சொல்லிட்டு வாழு. அழாதம்மா. அப்பாக்கு உன் மேல இருக்கிறது கோவம் இல்ல, வருத்தம் தான். அது மாறிடும். அம்மா ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? புஜிமா கிட்ட அப்பா ரொம்ப பாசமா இருக்காரு. அவளை இங்க விட்டுட்டு போ. இருக்கட்டும், 2 நாள் கழிச்சு நீ மாப்பிள்ளையோட வா. அதுக்குள்ள உங்க அப்பா மனசு மாறிடும். டேய் புஜி, பாட்டி கூட இருக்கியாடா? புஜி, தாத்தா பாட்டிய டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அடம் பிடிக்காம சாப்பிடணும், சரியா? நீங்க அந்த போய் பாருங்க. சரி சார். ஏய் தண்ணியை கம்மியா ஊத்துற. சொல்றியா? ஏய் ஆப்பல் ஒன்று ஏய் ரைட்டு ஊத்துற. உடையாம சாப்பிடு பாப்போம். யாருக்கிட்ட இது எப்படி உள்ள போகுதுன்னு மட்டும் பாரு. அண்ணா போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. ஏய் ஏய் மாமா அவனை குடிச்சியா? சார் வேணாம் சார், வேணாம் சார், சார் வேணாம் சார், விட்டுருங்க சார், வேணாம் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். என்னடா என்ன வா என்னடா கொலகாரனுக்கு ஒக்காலத்தா தொலைச்சு கூட்டு போங்க.
பேர் என்ன? ஜெகநாதங்க ஐயா. இவாளுங்க அடிச்சாங்களோ? ஆமாங்க ஐயா, செம்மடி வச்சிட்டாங்க ஐயா. கொலை பண்ணா அடிக்காம கொஞ்சுவாளோ? அங்க பண்ணி இங்க பண்ணி கடைசியில் கோர்ட்டு வாசல்லையே கொலை. 15 நாள் ரிமாண்டு. கூட்டிட்டு போங்க. சார். அடா ஏட்டையா சார். உடல்ல ஃபார்மாலிட்டிஸாக முடிச்சு என்ன கூப்பிடுங்க. சரிங்க சார். மிஸ்ட் கால்ஸ் சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். ஹலோ. சாரி மது, சைலண்ட்ல போட்டிருந்தேன், போன் எடுக்க முடியல. பரவாயில்லைங்க. உண்மையிலேயே சிச்சுவேஷன் அப்படிமா? நமக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. இத்தனை நாள்ல என்ன நீங்க தனியா எங்கேயும் அனுப்பினதே இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன அனுப்பியிருக்கீங்கன்னா உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுதுங்க. தேங்க்ஸ் வா. ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? நல்லா போச்சு. புஜிமா அவ பாட்டி கூடயே இருக்கா. அம்மா வர சண்டே நம்ம 2 பேரையும் ஒண்ணா வந்து கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்க. அத சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு 2 ஹவர்ஸா ட்ரை பண்ணேன். இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? சரி, இப்போ எங்க இருக்க? கோயம்பேடு வந்துட்டேங்க. சரி, நான் அங்க வந்துடுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் உடல்ல ஜட்ஜ் வீட்டுக்கிட்ட இருக்கேன். நீங்க இங்க வரதுக்குள்ள டைம் ஆயிடுங்க. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறேன். நீங்க அங்க வந்துருங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணா போயிடலாம். சரி, நீ அங்க வந்துடு, நான் வெயிட் பண்றேன். சார். சார் எங்க சார் இங்க என்ன வரலையா? ஒன்றும் இல்லை ஏட்டையா, மது இங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ண சொன்னா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல. அதான் கோயம்பேடு போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறேன். அப்படியே சார். ஃபோன் பண்ணி பாத்தீங்களா சார்? பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சார் ஏதாவது சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும் சார். நீங்க வந்தாங்கன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் சார். சரிங்க ஏட்டையா, நான் போய் பார்க்கறேன். சரிங்க சார். ஏட்டையா, நம்ம ரெட்டில் சரியில்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டி பாடி கிடக்குதான். இப்பதான் கண்ட்ரோல்ல இருந்து கூப்பிட்டாங்க, நீங்க கிளம்பி போங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார். சொல்லுங்க ஏட்டையா. சார் ரெடில் சேரி வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா சார்? என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் உங்களை வர சொல்றாரு சார். என்னவா அந்த ஆளுக்கு? சார் வர சொல்றாரு சார். அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. சரி, வர வைங்க. என்ன ஏட்டையா? நல்லா வாங்க சார்.
என்ன சொல்றேன் வாங்க சார். மதுவா ஐயோ மதுவா ஐயோ 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 மது என்னாச்சுமா? யார் என்னடா பண்ண? யார் ஐயோ மதுவா 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 கொண்டு கொண்டு மதுவாயிட்டு பாடுறா அது கொண்டு பாடுறா. ஐயோ யார ஒண்ணு எப்படி பண்ணது? ஐயோ மதுவா குட்டி மது மதுவிட்ட பாடுற குட்டிமா மது மதுவா மது ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேன்டா. மது மதுவா மதுக்குட்டி மதுவா உன்னை விட்டுட்டேடா மது. என் பொண்ணு தவிக்க விட்டு போயிட்டாளே. அவன் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு வார்த்தை பேசிருந்தா என்ன விட்டு போயிருக்க மாட்டாளே. எனக்கான சிறுவானம் ஒரு 100 துண்டாச்சே. என கொண்டு இனி நானோ உயிர் வாழ்வே என்றாச்சே. நிழலுமை என்ன தொடரல முன்ன நிலமில்ல நேரா தள்ளாடுற எந்த பாதி கரவக்கால தூக்கி போனது. இந்த நாளும் பொழுதும் உன்னை தேடுதே. ஒரு தெய்வம் போல உன்னை கண்ட நானடி. என்ன தவிக்க விட்டு போனதே நடி. அம்மா எனக்கு ஒரு கதை சொல்றியா? ஏன் இந்த சாபம் அழகே இனி வாழ்வும் எதற்கு அனலாக கொதிக்கும் வெளி. யார் செய்த பாவம் உயிரே என்னை நானும் இழந்தேன் தாங்காத ரணத்தின் வலி. நீ ரயிலே உன்னன் வாசம் போகவில்லை. வரமென்று வந்த தாயே உன் காதல் நினைவை வதைக்கும். பிறந்தேன்
சார், இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் வர சொன்னார் சார். பாப்பா சாப்பிட்டு தூங்கிட்டா. கூட அன்பு இருக்கா. இருங்க, நான் வரேன். வெயிட் பண்றேன் சார். வணக்கம் சார். சார் சார் பாப்பாரி உட்கார். அப்புறம் பாரு, நடந்தது நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. போலீஸ் சர்வீஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கடந்தாப்பா ஆகணும். சரி பாரு, மேட்ருக்கு வரேன். உன்னோட லவ் மேரேஜ் தானே? ஆமா சார். ஏட்டியா சார், நீங்க நடக்கிற பாதி கள்ளக்கதல் கொலைக்கேசை விசாரிச்சா ஆரம்பத்தில் எல்லாமே லவ் மேரேஜ் கேசா இல்ல? ஆமா சார். டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்தாலே தெரியுமே பாரு. சரி பாரு, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ ஒய்ஃப் கூட போல. சரி, ஊருக்கு போன ஒய்ஃப் கூட போன்லயே வந்து பேசுனியா? இல்ல சார். போனா போய் தொலைது நீ விட்டியா, இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு அக்யூஸ் ஜகாவை பிடிக்கிற டென்ஷன், அதனால ஃபோன் பேச முடியல. ஓ, டியூட்டி கான்சியஸ் ஆனஸ்ட் ஆபீசர் வேற. என்னடா நம்ம சாதாரண எஸ்ஐ, நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு கூட இல்லாம ரிமாண்ட் பண்ற ஆனஸ்ட் ஆபீசர்லாம் நீங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு போய் கூட போன்ல பேசுனேன். பண்ணாங்க சார், நான் எடுக்கல. 26 மிஸ்டு கால், ஏன் எடுக்கல? ஃபோன் சைலண்ட் மோட்ல இருந்துச்சு, அதனால எடுக்க முடியல. ஒரு போலீஸ்கார மாதிரி பதில் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் மாதிரி பதில் சொல்றீங்க. அப்ப எப்பதான் உங்க கிட்ட பேசுறீங்க? நைட் ஒரு 11 மணி இருக்கும். இல்ல, 10:43. அப்ப அவங்க எங்க இருக்கதா சொன்னாங்க? கோயம்பேடு. இல்ல, அவங்க இருந்தது வடபழனி. வடபழனில இருந்துகிட்டு கோயம்பேடுல இருந்ததா போய் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ல வரீங்க? குட், உனக்கு தெரிஞ்ச உண்மையில மறைக்காம சொல்லிடு. உன் ஒய்ஃபுக்கு இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. செத்து போன இந்திக்காரன் கூட பழக்கமாம. உண்மையில ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது பாரு. அந்த இந்திக்கார ஊரும் தெரியல, பேரும் தெரியல. பிறங்கா கேக்குறேன், உன் ஒய்ஃபுக்கு வேற ஜென்ஸ் கூட பழக்கத்துது. ஐ மீன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப். இது நான் ஏன் கேக்குறேன்னா, நீ டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்த பாரு. அதனால வீட்டுல நீ டியூட்டி பார்க்கல போல. அதான் வேற எவனும் வீட்டுல டியூட்டிய சார். சூப்பர் சார், சூப்பர் சார். இடியட், நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனாயா? ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க. கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லாம வேலை பார்த்த ஸ்டேஷன்லயே லாக்அப் இருந்த போலீஸ்கார கதையெல்லாம் உனக்கு தெரியாதா? பாக்குறியா? இதே ஸ்டேஷன்ல உன்னை லாக்அப்ல வைக்கிறேன். எஸ் சார். என்னையா அங்க ப்ராப்ளம்? சார், இப்பதான் ஹாஸ்பிடல்ல போன் வந்தது. இன்ஸ்பெக்டர் கை உடைஞ்சிருக்கான் சார். கையை உடைச்சிட்டானா? இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்கான்? குடிச்சிருக்கானா அவன்? இல்ல சார், நார்மலா தான் இருக்கான். இடியட். பிளேஸ் ஹிம் அண்டர் சஸ்பென்ஷன். ஓகே சார். சொல்றா. பாரி, உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், பாரு. டென்ஷன் ஆகாத. என்ன மெசேஜ்? நீ பாரு. போன மாசம் நம்ம ரெட்டில் தெரியல ஒரு காதல் ஜோடி இறந்து கிடந்தாங்கல்ல, அவங்க என்னுடைய ஸ்டேஷன் எஸ்ஐ பாரி வெங்கட்டுடைய மனைவி. என்னுடைய விசாரணையில இறந்து கிடந்த லேடி அந்த ஆளு கூட கள்ள தொடர்பு இருந்ததா தெரிய வந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போன உடைச்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா? எத்தனை போன உடைப்பள்?
இன்னைக்கு ஒட்டுமொத்த டிவி காரங்களும் என் பொண்ணை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள உங்களால என்ன பண்ண முடியும்? என் பொண்ணு செத்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் டிவி நியூஸ் தான். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. அவளுக்கு 9 வயசு இருந்தப்போ பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாடிட்டு இருப்பா. அப்போ ஒரு பையன் வந்து என்னோட 1 ரூபா காணும், அது உங்க பொண்ணுதான் எடுத்தான்னு சொன்னா. 1 ரூபா தானே நீங்க பாக்கெட் வந்து 1 ரூபா எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்தேன். அதை அவன் பார்த்துட்டு நீங்களும் நான் எடுத்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களேன்னு நைட்டு பூரா அவன் தூங்கவே இல்லை, நானும் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 1 ரூபாவை தேடி எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் கொடுத்த 1 ரூபாவை எடுத்து என் பாக்கெட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசினா. அந்த சின்ன வயசுலயே அந்த பழி அவளால தாங்க முடியல. இப்ப இவ்வளவு பெரிய கலகத்தை அவளுடைய ஆத்மா எப்படி ஏத்துக்கும்? நீங்க ரொம்ப நல்லவர் தான் தம்பி. என் பொண்ணை நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. இப்ப நடந்தது மதுவுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, என் பேத்திக்கும் தான். தாய் இல்லாம கூட பொம்பளை பிள்ளைய வளர்த்துடலாம். ஆனா தாய் நடத்த கட்டவங்கிற பேரோட இந்த கேடு கட்ட சமுதாயத்துல வாழ முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எங்க பேத்தி இங்க இருக்கிறத விட எங்களோட இருக்கிறது தான் நல்லது. என்னப்பா P14 Red Hills Police Station Sub Inspector. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? 2 weeks பேக் நடந்த மர்டர் கேஸ் விஷயமா சார் ரிப்போர்ட் அனலைசேஷன் கொடுத்துருந்தோம். மோஸ்ட் ப்ராபப்ளி உங்க ரிப்போர்ட் ரெடியா இருக்க சான்ஸ் இல்ல. நீங்க வேணா ப்ரியாரிட்டி ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அதை சீக்கிரமா முடிக்க பார்க்கறேன். சார் வேற எப்படியாவது. நீங்க ரெட் ஹில் ஸ்டேஷன் தான் சொன்னீங்க. உங்க இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. ஹலோ ஹலோ இசக்கி சார், எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் பாலமுரளிவர்மன் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். பேசி ரொம்ப நாளாச்சு, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம். பிராங்கா கேக்குறேன். உன் ஒய்ஃப் வேற ஜென்ஸ் கிட்ட பழகுறது. ஐ மீன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப். நான் ஏன் கேக்குறேன்னா டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போங்க. எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறேன். அதனால வீட்டுல நீ டியூட்டி பார்க்கலாம். சார் உங்க பேர் என்ன? பாரி. எஸ்ஐ பாரி சார். ஓ ஓ ஓகே சார், ஓகே சார். ஐ கால் யூ லேட்டர், ஐ கால் யூ. சார் நீங்க சஸ்பென்ஷன்ல இருக்கீங்களா? என்னை செக் பண்றீங்களா? என் வேலைக்கு உழவு வைக்கிறீங்களா? சாரி சார், நான் இங்க போலீஸா வரல, ஒரு விக்டிமா வந்திருக்கேன். சார் நீங்க என்ன வேணா வாங்க, பட் என்னால இந்த விஷயத்துல எதுவுமே செய்ய முடியாது. சார் ப்ளீஸ் நீங்க எப்படியாவது. இதுக்கு மேல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நான் உங்க மேலிடத்துல பேச வேண்டியிருக்கும். ப்ளீஸ் பி அவுட். கிளம்புங்க சார், வெளியே போங்க, கிளம்புங்க. இதான் நீ கேஸ் ஹேண்டில் பண்ற லட்சணமா? சார் அது வந்து வாய முடியா, உன் வண்டவாளெல்லாம் ஐஎஸ் ரிப்போர்ட் தெரிஞ்சு போச்சு. சார் நீங்க வர சொன்னது எஸ்ஐ பாரி வெங்கட் வந்திருக்காரு. வர சொல்லு. உன் மெடிக்கல் லீவ் அப்ரூவ் பண்ணிட்டேன், நீ கிளம்பு. சரிங்க சார். வா பாரி. எஸ் சார். உன் சஸ்பென்ஷனை ரிவர்ட் பண்ணிருக்கேன், நாளையிலிருந்து டியூட்டில ஜாயின் பண்ணிடு. இல்ல சார் வேணாம். வேணான்னா? எனக்கு இந்த வேலை வேணாம் சார். வேலை வேணான்னா என்னையா அர்த்தம்? நீங்க நினைச்சா போன்னுவீங்க, நினைச்சா வான்னுவீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கணும். எனக்கு இந்த வேலையும் வேணும், ஒண்ணு வேணாம் சார். இந்த பார் பாரி, நீ அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சதுக்கு உன்னை சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நியாயமா நீ அவன் கையை உடைச்சதுக்கு ரிமாண்ட் பண்ணிருக்கணும். இப்ப கூட எதுக்கு தெரியுமா உன்னை கூப்பிட்டுருக்கேன்? ஐஎஸ் ரிப்போர்ட்ல உன்னை பத்தி நல்ல விதமா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னோட நேர்மையை பத்தி பர்சனலா எனக்கும் நல்லா தெரியும். நேர்மை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? இங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சொன்னீங்களே நேர்மை, அது இருக்கிறதுனால தான் என் மதுவை தப்பானவன் மீடியா முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். இப்போ என் கண்ணு முன்னாடி தப்பா நிற்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க போனா அங்க அந்த சிஎம்ஓ அசிங்கப்படுத்தி அனுப்புறான். அவனையும் ஒன்றும் பண்ண முடியல.
இனிமே இந்த நேர்மையை சுமக்க நான் தயாரா இல்லை சார். இந்த போலீஸ் யூனிஃபார்ம் ஆசைப்பட்டு போட்டேன். ஆனா இப்போ வெறுப்பா இருக்கு. என் மதுக்கான நியாயத்தை நானே தேடிக்கிறேன் சார். அவசரப்படாத பாரி, காரணம் இல்லாம நான் உன்னை கூப்பிடல. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா. சார், நீங்க எந்த காரணத்துக்காக என்ன கூப்பிட்டாலும் சரி, என் முடிவு இதுதான். யோ, என்ன கொஞ்சம் பேச விடியா? நேர்மையை தூக்கி சுமக்க முடியாதுன்ற, யூனிஃபார்ம் போறதுக்கு வெறுப்பா இருக்குதுன்ற, ஆனா உன் பொண்டாட்டிக்கான நியாயம் மட்டும் வேணும்ன்ற. அது எப்படியா கிடைக்கும்? இந்த பார், தனிப்பட்ட முறையில் நீ என்ன பண்ணாலும் கடைசியில் அக்யூஸ எங்க முன்னாடி வந்துதான் நிக்கணும். உன் கோவத்தால ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு எஸ்ஐ குற்றவாளியா நிக்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட் தானே அசிங்கம். உன் கோவத்தை எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்வெஸ்டிகேஷன்ல உன் ஒய்ஃபுக்கும் அந்த இந்திக்காரனுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால நடந்த மர்டர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர். சார், இது ராங் இன்வெஸ்டிகேஷன். அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் மேல இருக்கிற மோட்டிவ்ல இந்த கேஸ ராங்கான ரூட்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. தெரியும் பாரி, அதனாலதான் இசைக்கு அந்த ஐஓ போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டேன். இந்த கேஸ்ல கண்ணுக்கு தெரியாத குற்றவாளியை நோக்கி நம்ம விசாரணை பண்ணியாகணும். அதுக்கு போலீஸ் விசாரணை மட்டும் இல்ல, அதை மீறி தனிப்பட்ட ஒரு எமோஷன் தேவைப்படுது. நான் சொல்ல வேண்டியது இல்லை, உனக்கே தெரியும். ஒரு மர்டர் கேஸ்க்கு ஐஓவா இன்ஸ்பெக்டரோ இல்ல அபோவ் ரேங்க் ஆபீசரோ தான் இருக்கணும். நீ ஒரு எஸ்ஐயா இருந்தாலும் எதுக்கு இந்த கேஸை உங்ககிட்ட கொடுக்குறேன்ற காரணத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த டிபார்ட்மெண்ட் மேல, யூனிஃபார்ம் மேல உனக்கு நம்பிக்கை வரலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏட்டையா சார், ஒரு மர்டர் கேஸ்க்கு என்னெல்லாம் ரீசன்ஸா இருக்கும்? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்ச் மர்டர் தான் சார் அதிகம். வேற? அப்புறம் பணம், நகைக்காக. மர்டர் ஃபார் கெயின். வேற? இப்பெல்லாம் செக்ஸுக்காக கூட அதிகமாக நடக்குது சார். செக்ஸ். இது இல்லாம எம்ஓ கிரிமினல்ஸ், தொழில்முறை குற்றவாளிகள். அப்புறம் சடன் கிரைம்ஸ், அதாவது முன்கூட்டியே திட்டம் போடாம திடீர்னு நடக்கிற கிரைம்ஸ். பெரும்பாலும் பணம், நகை, செக்ஸ், சடன் ஆங்கர், இந்த காரணங்களுக்காக தான் நடந்திருக்கு. For gain, sudden crimes. இதுல ஏதாவது ஒன்னா தான் இருக்கணும். சார், இந்த ஜெகா பஜார் முரளி இந்த டீம்ல யாராவது? அவனுங்களா இருக்க வாய்ப்பில்லை. மது இறந்த 3வது நாளே நான் விசாரிச்சிட்டேன். பஜார் முரளிக்கு சொந்தம்னு சொல்லிக்க பெருசா யாரும் இல்லை. ஒரு அக்கா, ஒய்ஃப், 4 வயசுல ஒரு குழந்தை. அதுவும் இல்லாமல் அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனோட மொத்த கேங்கும் உடஞ்சிருச்சு. ஜகாவை நம்ம ரிமாண்ட் பண்ணதுலேருந்து அவன் உள்ளதான் இருக்கான். குண்டாஸில் போட்டிருக்கோம். நாம் அவனை ரிமாண்ட் பண்ண அதே நாளில் இவ்வளோ பெரிய பிளானை போட்டு ரிவெஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவன் ஒன்றும் மும்பை அண்டர் கிரவுண்ட் தாதா இல்லை, லோக்கல் ரவுடி தான். சார், அன்னைக்கு நீங்க பட்னு கோவப்பட்டு என் பசங்க முன்னாடி என் மேல கை வச்சிட்டீங்க. அந்த கோவத்துல தான் நான் உங்க சட்டையை பிடிச்சேன். கட்சிக்காரங்க முன்னாடி கெத்துக்காக இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு சார். அதான் சார் பண்ணேன். ஜம்பமா குரல் கொடுக்குற எல்லாருக்கிட்டையும் நான் சண்டை போடணும்னா வருஷம் பூரா நான் சண்டை தான் சார் போட்டுன்னு இருக்கணும். குட்டிமா, அம்மா கிட்ட சொல்லி 2 அங்கிளுக்கு காப்பி எடுத்துட்டு வர சொல்லு. சரிப்பா. சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒர்த் இல்ல சார்.
நம்புங்க சார். ஊருக்குள்ள தெரியும் அண்ணா வாழ்ந்த பெருமை. அண்ணா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இலக்கணம். நீ குழந்தையாக மறுபடியும் பிறக்கணும். டேய் அண்ணனை கேட்க இங்க எதிரா வரான் தெரியலடா, நீ எதுக்கும் பொருள் எடுத்து வை. பக்கத்துல வந்தானா போட்டு எஸ்ஸா இல்லை. ஏய் இங்க வா. எங்கடா குதிரை வெங்கடேஷ்? சொல்லு சார். அண்ணன் ஒரு மாசம் முன்னாடி தான் ஜெயிலிருந்து வெளியே வந்துச்சு. அஞ்சாவது வரையா ஃபுல்லா குச்சிச்சு போச்சு. அடுத்து என்ன சார்? தெரியலையாட்டையா, நம்ம இன்னும் சரியான ரூட்ல போகணும்னு தோணுது. இது வழக்கமான கொலை இல்லையோன்னு தோணுது. மது என்கிட்ட கடைசியா பேசினதுக்கு அப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவ கொல்லப்பட்டிருக்கா. அதுவும் நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரோட்லயே. கேஸ் இவ்வளவு நெருக்கமா இருந்தோம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியலன்னு நினைச்சா. சார் ரெகுலரான போலீஸ் விசாரணை விடுங்க சார். உங்க மனசுக்கு என்ன சார் தோணுது? சரியா சொல்ல தெரியலையாட்டையா. முதல்ல மது வந்த ஆட்டோ எதுன்னு கண்டுபிடிக்கணும். அவ பாடி கிடந்த இடமோ அவ கொல்லப்பட்ட இடமோ ஒன்னான்னு தெரியணும். பக்கத்துல இருந்த பாடி யாருன்னு தெரியணும். அந்த சிடி ஃபைல்ல முதல்ல பாடி யாரு பார்த்ததுன்னு கூட இல்லை, அதுவும் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம கேஸ் ஒழுங்கான வழியில போகும். சார் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம் சார். ஒன் பை ஒன்னா போவோம். சரிங்க சார். அன்னைக்கு மதுமா வந்தது நார்மல் ஆட்டோவா இல்லை ஷேர் ஆட்டோவா? அதுவும் அன்னைக்கு ஆட்டோவில் வரேன் தான் சொன்னா. ஆனால் அது எந்த ஆட்டோன்னு சொல்லலை. நார்மல் ஆட்டோவா இல்லை ஷேர் ஆட்டோவான்னு சரியாக தெரிஞ்சா ஒரு 100 வண்டியை விசாரிச்சா போதும் சார். இல்லைன்னா ஒரு 1000 வண்டிக்கு மேலே செக் பண்ண வேண்டியது இருக்கும். பார்க்கலான்ட்டா. அந்த பிஎம் ரிப்போர்ட் என்னாச்சு? அது நான் ஃபாலோ பண்ணி தான் சார் இருக்கேன். நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். சரி ஆட்டையா, காலையில் பார்க்கலாம். வரேன் சார். அம்மா வர சண்டே ரெண்டு பேரையும் ஒன்னா வந்து கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. அவ அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கேன்னு சொல்லிட்டா. அதை சொல்லிருக்காங்க. கோயம்பேடுலேருந்து இங்கே எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். ஆட்டோ எந்த ஸ்பீடில் ஓட்டினேன்? எப்போ ஒரு நார்மல் ஸ்பீடு தான் சார். ஷேர் ஆட்டோ வரதான் நிறுத்தி வரலாம். இது நார்மல் ஆட்டோ தானே சார். நைட்டில் அதிகமாக ஓடுறது நார்மல் ஆட்டோவா ஷேர் ஆட்டோவா? நைட்டு 10 மணிக்கு மேலே நார்மல் ஆட்டோ விட ஷேர் ஆட்டோ தான் சார் அதிகமாக ஓடும். கோயம்பேடுலேருந்து ரெட் ஹில் ஸ்கூல்ல எத்தனை இடத்துல நிப்பாட்டுவீங்க? ஸ்டார்டிங்ல கணக்கு இல்லை சார். எந்த இடத்துல கை போடுறாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டுவோம் சார். பொதுவாக வண்டியை நைட் டைம்ல எத்தனை மணி வரைக்கும் ஓட்டுவீங்க? மேக்ஸிமம் 2 மணி வரைக்கும் ஓட்டுவோம் சார். மதுவோட கேஸ்ல நம்ம தேடிட்டு இருக்க குற்றவாளி ஒருத்தன் இல்ல, 2-3 பேரா இருப்பாங்கன்னு தோணுது. சம்பந்தப்பட்டவன் ஒருத்தன் மது ஈஸியா சமாளிச்சிருப்பா. ஏன்னா மதுவுக்கு வில் பவர் ஜாஸ்தி. 2-3 பேருன்றதுனால தான். சரி, நீங்க போய் சம்பவம் நடந்த அன்னைக்குள்ள ரெட்டேரி சிக்னல், புழல் சிக்னலோட சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு வாங்க. எதுக்கு சார்? நேத்து கேட்டீங்கல்ல மது வந்தது நார்மல் ஆட்டோவா ஷேர் ஆட்டோவான்னு,
ஆமாம் சார். கன்ஃபார்ம் அது ஷேர் ஆட்டோ தான். மது அந்த ஆட்டோ எதுன்னு கண்டிப்பாக இந்த 2 ஃபுட்டேஜில் இருக்கும். அந்த ஆட்டோ எதுன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரும். சரி சார். இது ரெட்டர் சிக்னல் எடுத்து சார். இது புழல்ல இருந்து தடாபுர ரூட்ல இருக்க சிக்னல். இந்த சிக்னலுக்கும் ரெட்டேரி சிக்னலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஒரு 4லேருந்து 6 கிலோமீட்டர் வரும் சார். ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு எந்த ஊருமே இல்லை சார். அடுத்து தடா, அதுக்கப்புறம் ஆந்திரா தான் சார். இந்த ஆட்டோவோட அட்ரஸ் எல்லாம் ஆர்டிஓவில் வாங்குங்க. சரிங்க சார். நாளைக்குள்ளதை செக் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் கிளம்புங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு சார். ரைட் இப்போ தான் வந்து கொடுத்தாரு. அதையே முன்னாடியே சொல்ல கொடுங்க. என்ன ஏட்டையா சார்? கொடுங்க ஏட்டையா. முறி நாய் மாதிரி கடிச்சு குதறி இருக்காங்க சார். உடம்பெல்லாம் காயம். இவங்களோட அறுத்து போட்டணும் சார். சார் டீ. வணக்கம், நார்த் கண்ட்ரோல். நான் ரெட் ஹில்ஸ் எஸ்ஐ பாரி வெங்கட் பேசுறேன். சொல்லுங்க சார். ரெட்டேரியில் ஒரு டபுள் மர்டர் கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுல்ல? ஆமா சார். அது உங்களுக்கு முதல்ல தகவல் கொடுத்தது யாரு? சார், மர்டர் நடந்த டேட் சொல்ல முடியுமா? ஜனவரி 22. சார், நான் செக் பண்ணிட்டு உங்க லைனுக்கு வரேன் சார். தேங்க்யூ. ஹலோ சார், நான் நார்த் கண்ட்ரோல்ல இருந்து பேசுறேன். நீங்க கேட்டிருந்த அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ராஜா டீ ஷாப். ராஜா டீ ஷாப். நம்பர் 8 புழல் ரோட், ரெட் ஹில்ஸ், சென்னை 52. 52. தேங்க்யூ. ஏட்டையா கிளம்புங்க. அண்ணா, போன மாசம் 22ஆம் தேதி ஏரிக்கரை ஓரமா 2 டெட் பாடி பார்த்ததா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது நீங்க தானே? நான் தான் சார் தகவல் கொடுத்தேன். நீங்க பாடியை பார்த்தப்போ பக்கத்துல யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தாங்களா? நான் பார்க்கல சார். பார்க்காம இப்படி போலீஸுக்கு தகவல் சொன்னீங்க? ரெகுலரா நம்ம கடைக்கு டீ சாப்பிட வர லாரி டிரைவர் ஏரிக்கரை ஓரத்துல 2 பொணர் தான் வந்து சொன்னாரு சார். அதை கேட்டுதான் நான் உடனே உங்களுக்கு தகவல் சொன்னேன். அந்த டிரைவர் யாரு, அவர் அட்ரஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அட்ரஸ் எல்லாம் தெரியாது சார். ரெகுலரா அடிக்கடி வந்து டீ சாப்பிடுவாரு. ஒரு மாசமா ஆளே காணும் சார். இந்த வண்டி நம்பராவது தெரியுமா? தெரியாது சார். திரும்ப அந்த டிரைவர் இங்க வந்தாருன்னா எங்களுக்கு உடனே தகவல் சொல்லுங்க. சரிங்க சார். ஏட்டையா சார், நம்பர் கொடுத்துருவாங்க. வேணா கொடுங்க. ஹலோ சார், அந்த லாரி டிரைவர் வந்திருக்கான் சார். அப்படியா? நாங்க உடனே வந்துடுறோம். அவங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஓகே சார். சார், இந்த டீ கடைக்கு லாரி டிரைவர் வந்துட்டானா சார்? நான் எப்படி இருக்கிற? என்ன தம்பி, ஒரு மாசமா ஆளே காணோம். 10 நாளா செங்கல் பட்டு இருப்பேன். இப்பதான் பழையபடி சித்தூர். டீ போட்டோமா? நானே இருக்கட்டும். நானே சரி வரண்ணே, பாப்போம். சரி.
சார் லாரி போச்சு பொன்னேரி கூட தாண்டி இருக்கா சார் போனா உடனே பிடிச்சிடலாம் சார் இதாங்க சார் லாரி சார் பேப்பர் சார். பேப்பர்லாம் இருக்கட்டும். போன மாதம் 22ஆம் தேதி ரெட் ஹில்ஸ் ஏரியாவில் கிடந்த 2 டெட் பாடியை முதல்ல பார்த்தது நீ தானே? ஆமாம் சார். பார்த்துட்டு ஏன்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம போனேன்? சார் அது எத்தனை பேர் ரசித்து கொலை பண்ணீங்க? சார் சொல்லிடுறேன் சார், அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு நைட்டு 11 மணி போல வந்துட்டு இருந்தேன் சார். வயிற்ற கலக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் வண்டியை ஓரம் கட்டிட்டு வெளியே போலான்னு ஏரிக்கரை பக்கம் போனேன். என்ன ஒரு டீ போடுங்க. என்ன தம்பி ஒரே பதட்டமா இருக்கீங்க? ஏரிக்கரையாண்டா ஒரு புருஷன் முன்னாடி பணம் கிடக்குண்ணே. இதான் சார் அந்த பர்ஸு. பணத்தை செலவு பண்ணிட்டேன் சார். இது யாருன்னு தெரியுதா? சார் இவனுக்கு என்ன சார் ஆச்சு? இவன் ரோஷன் சார், இந்திக்கார பையன். நம்ம பங்க்ல தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். எவ்வளவு நாளா வேலை பார்க்கறான்? 3 வருஷமா இங்க ஒர்க் பண்றான் சார் அவன். இவனுக்கு ரிலேஷன்ஸ் யாரும் இல்லையா? அவனோட பாடியை கூட வாங்க யாரும் வரல? இல்ல சார், இவனுக்கு வயசான அம்மா மட்டும் தான் இருக்கிறதா அவன் சொல்லியிருக்கான். இவன் செத்ததே இப்ப நீங்க சொல்லி தான் சார் எங்களுக்கே தெரியுது. இனிமே தான் சார் ஊர்ல இருக்க இவன் அம்மாவுக்கே தகவல் சொல்லி அனுப்பணும். இவனுக்கு ஏதாவது லேடிஸ், தண்ணி இல்லனா தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாச்சும் இருக்கா? இல்ல சார், இவன் ரொம்ப நல்ல பையன் சார். ரொம்ப சென்டிமெண்டான பையன். வாங்குற சம்பளத்தை கொஞ்சமா செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற பணத்தை வயசானவங்க அம்மாவுக்கும் கூட படிச்ச பொண்ணோட கல்யாண செலவுக்கு சேர்த்து வைக்கும் அனுப்பி வைப்பான். இப்ப கூட சம்பளத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு போறேன்னு தான் சார் போனா. அவனுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு சார். அப்பா என்னடா செல்லம், இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. அப்பா கதை சொல்றேன், தூங்குறியா? அப்போ அம்மா மங்கி கதை சொன்னாங்கல்ல, அத சொல்றியா? எப்படா சொன்னாங்க? அன்னைக்கு தாத்தா வீட்ல விட்டுட்டு போகும்போது போன்ல சொன்னாங்கப்பா. என்ன கதை சொன்னாங்க, எனக்கு சொல்றியா? சொல்றேன்ப்பா. ஒரு ஊர்ல ஃபார்மர் இருந்தாரா. அவருக்கு எந்த கொஞ்சோண்டி அடுப்புல
ஃபோன் கட் ஆயிடுச்சுப்பா. சரி, மீதி கதையை அப்பா நாளைக்கு சொல்றேன். இப்ப நீங்க தூங்குங்க. குட் நைட். யோ, என்னையா அங்க சத்தம்? சார் பஸ்ல பொம்பளை மேல கை வச்சேன் சார். ஈவ்டீசிங் கேஸ் சார். என்னடா பொம்பளை மேல கை வைக்கிறியா? பொம்பளைங்க மேல கை வைப்ப? உன்னெல்லாம் எடுங்க. இவனை தூக்கி உள்ள போடுங்க. ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம நான் மட்டும் இல்ல ஏட்டையா, ஒவ்வொருத்தனும் கோவப்படணும். அப்பதான் இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கெல்லாம் பயம் வரும். பயம் வரணும். சார் லிஸ்ட்ல உள்ள ஆட்டோலாம் வந்துச்சு சார். எந்த ஸ்டாண்டு? கோயம்பேடு மார்க்கெட் ஸ்டாண்ட் சார். எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்க? 3 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன் சார். சொந்த ஆட்டோ வாடகை ஆட்டோவா? சொந்த ஆட்டோ தான் சார். கடைசி எப்ப சர்வீஸ் கூட்ட? போன மாசம் சார். சரி. இந்த பொண்ணை யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், பார்க்கல சார். அண்ணா, இவங்களை பார்த்துருக்கீங்களா? பேப்பர்ல தான் பார்த்துருக்கேன் சார். இந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. யார் வெளியூர் போறதா இருந்தாலும் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். எப்ப கூப்பிட்டாலும் உடனே வரணும். அப்புறம் உங்களுக்கு யார் மேலேயாவது ஏதாவது டவுட்டா தோணுச்சுன்னா நீங்க உடனே இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ணா, எல்லாருடைய நம்பரையும் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்க சார், வாங்கிறேன் சார். நீங்க இப்ப போலாம். வரேன் சார். எல்லாருடைய நம்பர் இதுல எந்த தகவல் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். என்ன சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? மது கடைசி ஆட்டோல வரும்போது குழந்தைக்கு போன்ல ஒரு கதை சொல்லியிருக்கா. தன்னை சுத்தி இருக்கிறத வச்சுதான் எப்பவுமே கதை சொல்லுவா. எனக்கு என்னமோ அந்த கதையில ஏதோ க்ளூ இருக்குன்னு தோணுது. என்ன கதை சார்? ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம். அவருக்கு ஒரு சின்ன நிலம் இருந்துச்சாம். அந்த இடத்துல வாழைத்தோப்பு வச்சிருந்தாராம். அந்த வாழைத்தோப்புக்கு தினம் தினம் குரங்குங்க கூட்டமா வந்து இருக்கிற பழத்தெல்லாம் கடிச்சு தின்னுட்டு போயிடுமா. அதனால அந்த விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதை தடுக்க என்ன பண்றதுன்னு ஒரு பிளான் போட்டாராம். அதோட அந்த போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. சார், விவசாயி, வாழைப்பழம், குரங்கு இதெல்லாம் வச்சு என்ன சார் க்ளூ கிடைக்கும்? சார், அந்த 17 ஆட்டோவில் 15 ஆட்டோ வந்திருக்கு சார். அந்த 2 பேரில் ஒருத்தன் டெத்துக்கு ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்கிறான் சார். இன்னொருத்தன் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொல்கிறான் சார். சரி, அந்த டெத்துக்கு போன வரட்டும். இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கானு இமீடியட்டாக நீங்கள் போய் க்ராஸ் செக் பண்ணுங்க. ஓகே சார். டேய், ஓட்டுற வண்டியை உருட்டாதடா. இந்த தோட்டத்துக்கு தினமும் ஒரு குரங்கு கூட்டம் ஒன்று வந்துச்சா. அந்த மண்டி கூட்டம் கார்டனுக்குள்ள போய் இருக்கிற வாழைப்பழத்தெல்லாம் கடிச்சு தின்னுடுச்சாப்பா. என்னயா
என்னையா வந்ததுல இருந்து ஒரு யோசனையா இருக்க? ஆட்டோ கலெக்ஷன் ஆகலையா? இல்லடி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூப்பிட்டுருந்தாங்க. ஜனவரி மாசம் 21ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு புழல் சிக்னல் கேமராவில் நம்ம ஆட்டோ கிராஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு நான் 5 மணிக்கெல்லாம் சவாரி முடிச்சுட்டு ராத்திரி 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் எப்படி நம்ம ஆட்டோ வெளியில போச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்க தரதல அவன் தான் ஆட்டோ எடுத்துட்டு போயிருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க அவன்? சாப்பிட்டு வெளியே போயிட்டான். உன் பிள்ளைக்கு கெட்ட நேரம் சட்டை வச்சிரு, பாத்துக்க. அந்த போலீஸ்காரு தான் பொண்டாட்டிய கெடுத்து கொண்டவன தேடிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்ப என் பிள்ளை நீயே கொலைக்காரன்னு சொல்றியா? ஏதோ விளையாட்டுத்தனமா சும்மா என்ன ஆட்டோ எடுத்துட்டு அந்த ரோடு வழியா போயிருப்பான். அந்த கேமரால விழுந்துருச்சு. அதுக்கு ஏன் புள்ள கொலைக்காரன் ஆயிடுவானா? அந்த பொறுக்கி பேல பத்தி பேசுற நீ? உன் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது? 15 வயசுல ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஜெயிலுக்கு போன நாதாரி பையன். நீ தான் ஒரு லாயரை வச்சு இந்த பாழா போன சட்டத்தால அவன மைனர் பையன் வெளியில கொண்டு வந்துட்ட. அது ஏதோ சின்ன வயசுல பண்ணது, அதே இப்ப பண்ணிட்டு இருப்பானா? வாய்முறை. ஒரு பொம்பளை எதுக்கு சப்போர்ட் பண்ணு விவசாய இல்ல? இவன் கூட சுத்துற நாதாரி பசங்களை குடும்பம் என்னன்னு தெரியுமா? ஊட்ட விட்டு ஓடி வந்த தரிகட்ட பசங்கடி அவனுங்க. அவனு கூட இவனுக்கு ரெடி வேலை. எல்லாம் நீ குடுக்கற செல்லண்டி. உன்கிட்ட பேசுறது வேஸ்டடி. என் தலை எழுத்து. பையன் எங்க? தெரியல சார். அவனுக்கு போனை போடு. சார், நான் போன் பண்ண அவன் எடுக்க மாட்டேன் சார். அவனுக்கு எனக்கு ஆகாது சார். போடு சார், போடு. சார், அவன் போன் எடுக்கல சார். உன் பையன் பேர் என்ன? தானா சார்? என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில்ன போந்துட்டாடா நெஞ்சில, ஒன்னாண்டா நானும் இப்ப கெஞ்சல, மாட்டிக்கு நீ தவிக்கிறேன். ஒரு வாரமா ரோமியோ ஆலையா காணா? எங்க போனா? போன வாரம் ஒரு ஸ்கூல் போன உஷார் பண்ணணும்னு 20,000 வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறம் போனு காண ஒண்ணு காணா, எங்க இருக்கானே தெரியலையே. அவன் மச்சக்கார மச்சி, பொண்ணுங்களை எப்படி உஷார் பண்றானே தெரியல. ஆனா நமக்கு தான் ஒரு பொண்ணு கூட சிக்க மாட்டுது. விடமாச்சே, அவன் பொண்ணு உஷார் பண்ணி யாருக்கு தரா? நமக்கு தானே தரா? நம்மளாச்சும் பரவாயில்லடா, ஒரு ஃபிகரை பாக்குறோம், உஷார் பண்ணி முடிக்கிறோம். நம்ம மெக்கானிக் ஜோதி மாமாக்குறான்ல, மெக்கானிக்னா வண்டி கீழே வேலை செய்யணும். ஆனா இவன் பொண்ணுனா கீழ இருந்து மேல வரைக்கும் வேலை செய்வான். வேலை செய்வார் லிஸ்ட்ல விட்டியே. பத்து பயமுறா. அண்ணா அண்ணா, ரோமியோ எங்கண்ணா? என்ன விஷயம்? இங்க வர சொன்னா. அண்ணா தண்ணி ஆஃப் பண்ணா இரு, கேக்குறேன். உன்னை தேடி ஸ்கூல் பொண்ணு ஒண்ணு வந்துக்குது மச்சான். சூப்பர்ரா, நான் சொன்னல அந்த மேட்டர் பொண்ணு அவதான். ஆனா என்ன டோப் கேப்பா. என்கிட்ட காசு காலி ஆயிடுச்சு, ஒன்று இருக்குது கொடு. ஐயோ, நம்மகிட்ட துட்டும் கிடையாது டோப்பும் கிடையாது. நீ என்ன பண்ற? மூலக்கடை நம்ம குமார் கிட்ட கடை சொல்லி வாங்கிக்கோன்னா. அவனுக்கு ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்குது. துட்டு கொடுத்தாதான் டோப் தருவான். என்னடா நீ? சரி, நீ நேரா வீட்டுக்கு போ. நான் அம்மாவன்ட்ட சொல்லிடுறேன். என் ரூம்ல பன்னிக்கு மேல பேக்ல துட்டு இருக்குது, அது எத்தனை போய் டோப் வாங்கிக்கோ. ஓகே மச்சான். ஏய், நான் வர்ற வரைக்கும் அந்த பொண்ணு செட்டிலே வெயிட் பண்ண சொல்லு. ஏய், அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமே. ஓனர் வர நேரம் அந்த பொண்ணுங்க இருந்தா ரிஸ்க் ஆயிடும். நான் என்ன பண்றேன், நம்ம தெரு மூலைல இருக்கிற கோயிலோட நிப்பாட்டுறேன், வந்து பேசி கூட்டின்னு போ. ஓகே மச்சான், நான் வந்துடுறேன். ஒரு ஆத்திர அவசரம் உன் பிள்ளைய எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன்? உன் போன்ல போடு. அம்மா போனை எதை எடுக்கிறானு பாப்போம். என்கிட்ட போன் இல்ல சார். போன் எடுத்து ஸ்பீக்கர்ல போடு.
ஹலோ, என்ன போன் எடுக்க உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? சமைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. சரி, நான் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு மட்டும் உன் புதுசா 4-5 வாட்டி கால் பண்ணிக்கிறான். என்ன வேணுமா உனக்கு? தெரியலடா. சரி, இப்ப நீ எங்க இருக்க? ஐயா, இப்ப அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அது வந்து அதை விட இப்ப என் ஃப்ரெண்டு ரம்யா வீட்டுக்கு வருவான். என் ரூமுக்கு அனுப்பு. பின்னாலே போய் இந்த சிஐடி எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி பின்னாடியே போய் பார்த்தேன்னு தெரிஞ்சுட்டு உங்க 2 பேரும் போட்டு தள்ளிட்டு போயிடும், புரியுதா? சரி, எப்போ வருவான்? தெருமூலை தான் வரான். வந்துடா வை. ரோமியோங்கிறது யாரு? அவனோட ஃப்ரெண்டு சார். மா நல்லா இருக்கீங்களா? அப்பா தானே ஆர்சி புக் ரூம்ல வச்சிருக்கானா, எடுத்துக்கு வா. சரி போ. தானா எங்கடா? யார் யா நீ? எங்கடா? அங்க மெக்கானிக் செட்ல சார். உள்ள ஏறு. ஏய், தனாங்கடா கேக்குறல? ஸ்கூலாண்ட இருக்கா? வண்டி ஏறு. சார் இங்கே தான் சார். சொல்லுங்க ஏட்டையா. சார் இப்பதான் சார் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுட்டு வரேன். அவன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னது உண்மைதான் சார். நாளைக்கு ஸ்டேஷன் வரேன்னு சொல்லிட்டான் சார். சரிங்க ஏட்டையா, நான் இங்க ஒரு பையனை சஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கேன். அவனை கூப்பிட்டு அப்படியே ஸ்டேஷன் வந்துடுறேன். நீங்களும் வந்துடுங்க. சரிங்க சார். போடா. சார் என்ன கிளம்பு. சரி சார். ஓ, எங்கடா? அங்க சார். ஏய் ஏய் தானா, ஏய் போடுறா அவனை.
சுத்து போறா போறா. என்னடா பண்ணீங்க மதுவா? என்னடா பண்ணீங்க? என்னடா அடிக்காங்க சார். சொல்றா சார் உண்மை சொல்லிடுறேன் சார். அடிக்காங்க சார். உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு அவங்க ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அப்போ நாங்க தான் அவங்களுக்கு ஆட்டோ வேணுமான்னு கேட்டு ஆட்டோல ஏத்திட்டு போகணும் சார். ரெட்டில்ஸ் போகுமா? போலாம் வாங்க. சொல்லுமா. அம்மா தூக்கம் வர மாட்டேங்குதுமா. என்ன செல்லம்? கதை சொல்லுமா. கதையா? ஆமா. அம்மா உனக்கு கதை சொல்றேன். ஆனா நீ சமத்தா தூங்கணும். சரியா? என்ன கதை சொல்லலாம்? குரங்கு கதை சொல்லட்டுமா? சொல்லுமா. ஒரு ஊர்ல ஒரு புவர் ஃபார்மர் இருந்தாரா. அந்த ஃபார்மருக்கு சின்னதா கொஞ்சம் இடம் இருந்துச்சான். அந்த டைம் நான் தான் என் போன்ல போட்டோ எடுத்து என் வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி ஏரிகரையான வர சொன்னேன் சார். இருக்கிற வாழைப்பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுமா. அதனால அந்த ஃபார்மர் ரொம்ப சேட் ஆயிட்டாராம். இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு அந்த ஃபார்மர் என்ன பண்ணாருன்னா, ஹலோ ஹலோ புஜி, தம்பி என் போனை சார்ஜ் போட முடியுமா? சார்ஜர் இல்லையாக்கா? ரெட்டில்ஸ் போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்பா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். ஏய் இறங்கு. எதுக்கு? இதுக்கு மேல வண்டி போகாது, நீ இறங்கு முதல்ல. ஏன் போகாது? சொன்னதான் இறங்குவியா? ஏய் இறங்குன்றல. ஒழுங்கா எனக்கு ரெட்டில்ஸ்ல விட்டுடுங்க. அடி சொல்றேன் இறங்க மாட்டேன். வா வசப்ரா. என்ன பண்றீங்க? ஏய் அடிச்சேனா. கைய விடுடா. விடுடா. ஏய் யாரோ வராங்க போடா. नहीं यार अभी खत्म होता काम. ஏய் புடிங்க. அடி என்ன பண்றீங்க? யாருமே நீங்க? நிறுத்துக்கோ நிறுத்துக்கோ. பையா என்ன பண்றீங்க? மச்சான் கூப்பிடுங்க. என்ன விடுங்கடா. கேளுங்கடா. என்னடா?
இவன் செத்துட்டாடா. விட்டு வாடா. இருடா முடிச்சுட்டு வரேன். பணத்தை கூட விட மாட்டேன் பாரு. எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் கோபம் வரணும். அப்பதான் தப்பு பண்றவங்களுக்கு பயம் வரும். பயம் வரணும். இவனுங்கள மாதிரி ஆளுங்கனால தான் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. கொலை செய்யவும் தயங்க மாட்டானுங்க. எல்லா நாடுகளும் சட்டத்தால தண்டிக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் குற்றங்கள் குறையல. இதை அரசாங்கத்தால மட்டும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒவ்வொரு தனி மனிதரும் தடுக்க நினைத்தால் மட்டுமே முடியும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மனிதநேயத்தை கற்பித்து வளர்க்க வேண்டும். தவறுகள் நடக்கும் போது நாம் அனைவரும் ஒதுங்கி போகாமல் தடுக்க முன் வர வேண்டும். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் வழக்காடுவதை தவிர்க்க வேண்டும். சமூகமும் ஒவ்வொரு தனி மனிதரும் பாலியல் குற்றவாளிகளை குடும்பத்தில் இருந்தும் சமூகத்தில் இருந்தும் ஒதுக்கி அவர்களுக்கு தனிமையின் தண்டனையை கொடுத்தால் மட்டுமே இத்தகைய குற்றங்கள் குறையும், நீங்கும்.
பாலியல் குற்றவாளிகளை தவிர்ப்போம், பெண் இனத்தை காப்போம்.